ஒரு அழகான கிராமத்தின் நடுவில் 100 வருடம் பழமையான ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரம் அந்த கிராமத்தின் இதயம் போல இருந்தது. அந்த மரத்தின் கீழே குழந்தைகள் தினமும் விளையாடுவார்கள். சிரிப்பும் சலசலப்பும் அந்த இடத்தை நிரப்பும். அந்த குழந்தைகளில் கவி என்ற ஒரு சிறுமி இருந்தாள். ஒரு நாள் மாலை அவள் மரத்தின் கீழே அமைதியாக உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். எனக்கு தேர்வில் குறைவான மதிப்பெண் வந்துடுச்சு என்று கவலைப்பட்டாள். அப்போது மெதுவான ஒரு குரல் கேட்டது. கவலைப்படாதே கவி. கவி அதிர்ச்சியுடன் மேலே பார்த்தாள். அது மரத்தின் குரல். நான் ஒரு சிறிய விதையாக இருந்தேன். மழையையும் வெயிலையும் தாங்கி நான் இவ்வளவு பெரிய மரமாக ஆனேன். நீயும் பொறுமையாக முயற்சி செய்தா கண்டிப்பா வளருவாய். அந்த நாள் முதல் கவி தினமும் தனது நண்பர்களை அந்த மரத்திடம் கொண்டு வந்தாள். மரம் அவர்களுக்கு பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. செடிகள் நட்டு வளர்க்கணும், தண்ணீர் வீணாக்க கூடாது, குப்பை எங்கும் போடக்கூடாது. குழந்தைகள் எல்லாம் உற்சாகமாகவும் அதை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஆனால் ஒரு நாள் சிலர் பெரிய இயந்திரங்களுடன் கிராமத்திற்குள் வந்தார்கள். இங்கே கட்டிடம் கட்டணும், இந்த மரத்தை வெட்டணும் என்றார்கள். குழந்தைகள் அதிர்ச்சியடைந்தனர். கவி தைரியமாக முன்னே வந்து சொன்னாள். இந்த மரம் நமக்கு நிழல் தருது, காற்று தருது, இதை வெட்டக்கூடாது. அனைத்து குழந்தைகளும் மரத்தை சுற்றி கைகோர்த்து நின்றனர். மரத்தை காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டனர். அந்த சத்தம் கிராமமெங்கும் பரவியது. கிராம பெரியவர்களும் வந்து குழந்தைகளுக்கு ஆதரவாக நின்றார்கள். இறுதியில் அந்த மரத்தை வெட்டும் திட்டம் நிறுத்தப்பட்டது. காற்றின் இலைகள் மெதுவாக அசைந்தன. நன்றி பிள்ளைகளே என்று மரம் மகிழ்ச்சியுடன் சொன்னது. இயற்கையை காப்பது உங்கள் கையில்தான் குழந்தைகள். எல்லோரும் சிரித்தனர். ஒரு மரத்தை காப்பது 1000 உயிர்களை காப்பதற்கு சமம். மறக்காம எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.